ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, அம்மா சாயந்தரம் எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. என்னம்மா நேத்தா சொன்ன மறந்துட்டீங்களா? எனக்கு வந்துட்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா நீ சொன்னல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் சொல்றாங்க, என் பேத்தி நல்லா படிப்பால, அதனால அவளுக்கு அவளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஐஸ் வச்சாலும் நான்லாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி அப்ப கொடுங்க நான் சமைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல நான் சமைச்சு, பிள்ளைங்க தான் 2 பேர் தூங்குறாங்கல்ல, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்ச அப்புறமா சரி சாப்பிடலாமா அப்படின்னு தமிழ் கேட்கும்போது, வீட்ல இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க தான் முதல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. யார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அப்போ சேதுவையும் ஐஸ்வர்யாவையும் சாப்பிட கூப்பிடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப அவங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கி சமைச்சிருக்கீங்க, அதுக்குள்ள எனக்குன்னு வேற பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா இல்ல இல்ல உனக்கும் தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி போய் கூப்பிடுங்க, வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் கொடூரமானவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு எடுத்து வாயில வச்ச உடனே சேது கண்டுபிடிச்சிடுறாரு, இது வந்துட்டு தமிழ்ச்செல்வி தான் குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எதுவுமே சொல்ல. ஐஸ்வர்யா நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஆண்டி சூப்பரா சமைச்சிருக்கீங்க, உங்க கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அம்மாவை பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சமைக்கல, தமிழ் தான் சமைச்சா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா நாங்க வந்துட்டு சாயங்காலம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கும்போது, நாங்கெல்லாம் தமிழ்ச்செல்வி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்க போறா, அதுக்காக போறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்ல நாங்களா வரல அப்படின்ட்டு சேது சொல்லிடுறாரு. ஆனா சேதுவுக்குமே காலேஜ்லேருந்து கூப்பிடுறாங்க. அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ இல்லையா? அதனால நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருமே போறாரு அதுக்கப்புறமா. அங்க போனோனே அவருக்கு பொன்னாடைலாம் போத்துறாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்துருக்கும்போது, யார் வந்து இந்த காலேஜ்ல இந்த வருஷம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் சொல்றாங்க. சந்தோஷமா தமிழ்ச்செல்வி மேல போயிட்டு பேச சொல்றாங்க. அப்ப அவங்க பேசும்போது வந்துட்டு, நான் இப்படி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற இதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முன்னெடுத்தது வந்து சேதுபதி ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட்ன்னு சொல்லாம அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என் குழந்தைங்க கையால நான் அவார்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ஸோ 2 குழந்தையுமே 2 பக்கம் பிடிச்சிட்டு அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை வந்துட்டு சேதுவும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றப்பவே ஐஸ்வர்யா வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. அவங்களுமே கேஷுவலா தான் இருக்காங்க. ரொம்பலாம் கோவமாலாம் இல்லாம நல்லா படிக்கிறாங்க, அதனால நல்லா அவார்டு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா சேதுவுக்கு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவர் தான் படிக்கணும், அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்தாரு. ஆனா அவர் வந்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.